திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் பள்ளிக்கு 4 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சாத்தனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்து வரும் வகுப்பு ஆசிரியருக்கும் உடற்கல்வி ஆசிரியருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து வகுப்பு ஆசிரியரை சென்று பாடம் நடத்திய அனைத்து மாணவர்களுக்கும் சுகாதாரத்துறை சார்பில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிக்கு 4 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கடலாடி அரசு பள்ளி ஆசிரியர் உட்பட அவருடன் தொடர்பில் இருந்த 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கரூரில் செயல்படும் தையல் மற்றும் சார்பு தொழில்கள் மகளிர் மேம்பாட்டு கூட்டுறவு சங்கத்தின் துணிவெட்டு மையத்தை மாற்றக்கூடாது என பெண் தையல் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாங்கப்பாடியத்தில் கரூர் தையல் மற்றும் சார்பு தொழிலாளர்கள் மகளிர் தொழில் மேம்பாட்டு கூட்டுறவு சங்கத்தின் துணிவெட்டு மையம் 20 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இங்கு ஏராளமான பெண்கள் மாணவர்களுக்கு விலையில்லா சீருடை தைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இம்மையத்தினை தாந்தோன்றி மலைக்கு இடமாற்றம் செய்யப் போவதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்து தையல் தொழிலாளர்கள் ஏற்கனவே செயல்படும் இடத்திலேயே மையம் செயல்பட வேண்டும் என்றும் தைக்கும் துணிகளுக்கு ஏற்றவாறு கூலியை உயர்த்திட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் ட்ரோன் கேமரா பரப்புவது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் நிலவி வரும் குளுமையையும் இயற்கை அழகையும் கண்டு ரசிக்க ஏராளமானோர் வருவது வழக்கம். இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள வடக்கானல் வானிலை ஆராய்ச்சி நிலையம், நட்சத்திர ஏரி மற்றும் அடர்ந்த வனப்பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் அனுமதி இல்லாமல் அடிக்கடி ட்ரோன் கேமரா பறந்து வருவதாக கூறப்படுகிறது. முக்கிய பிரமுகர்களை கண்காணிப்பதற்காக இந்த ட்ரோன் கேமரா பறக்கிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் போதைப் பொருட்கள் வைத்திருந்த 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தடை செய்யப்பட்ட போதை மருந்து விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் தனியார் விடுதியில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது போதைப் பொருட்களுடன் வந்த முகமது அசாம், முகமது ஷாபி, ஹசாசின் கான் 3 பேரையும் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து சுமார் 2 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். பாலாற்றில் மணல் அள்ள அனுமதிக்க கோரி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோட்டாட்சியரிடம் மாட்டு வண்டி உரிமையாளர்கள் மனு அளித்தனர். குடியாத்தம் நகரம் மற்றும் ஒன்றியத்தில் 500க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் உள்ளன. இந்நிலையில் மாட்டு வண்டிகளில் மணல் அள்ள குவாரி இல்லை என்பதால் 2000க்கும் மேற்பட்ட மாட்டு வியாபாரிகள் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் 5000க்கும் மேற்பட்ட மாடுகள் பசி பட்டினியால் வாடி வருவதாகவும் மாட்டு வண்டி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மணல் குவாரி அமைத்து தர வேண்டும் என்றும் பாலாற்றில் மாட்டு வண்டிகளில் மணல் அள்ள அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறி குடியாத்தம் கோட்டாட்சியரிடம் மாட்டு வண்டி உரிமையாளர்கள் மனு அளித்தனர். புதுக்கோட்டையில் அனைத்திந்திய மாதர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது டெல்லியில் இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க கோரி முழக்கங்களை எழுப்பினர். இதுகுறித்து பேசிய அச்சங்கத்தின் அகில இந்திய துணைத் தலைவி வாசுகி, பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுப்பதற்கு ஒரு புதிய கொள்கையை உருவாக்க வேண்டும் என்றும் பெண்கள் அமைப்பை கலந்தாலோசித்து கொள்கையை உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் உண்டியலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையை எண்ணும் பணி நடைபெற்றது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வரும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றி உண்டியலில் காணிக்கை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோவில் இணை ஆணையர் தலைமையில் உண்டியலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை எண்ணப்பட்டது. அதன்படி 83,90,389 ரூபாயும், 3 கிலோ 456 கிராம் தங்கமும், 4 கிலோ 149 கிராம் வெள்ளியும், 59 அயல்நாட்டு நோட்டுகளும் கிடைக்கப்பெற்றன. தேனி மாவட்டம் போடி அருகே பெண்ணை வேறொரு நபருடன் தொடர்புபடுத்தி தவறாக சித்தரித்து செய்து பரப்பிய போலி நிபுணரை போலீசார் கைது செய்தனர். மீனவிலக்கு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தன்னை வேறொரு ஆணுடன் தொடர்புபடுத்தி தவறாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் செய்தி பரப்பியதாக கூறி போலி நிபுணர்கள் ராஜசேகர், ஐயர்சாமி மற்றும் பாஸ்கரன் ஆகியோர் மீது புகார் அளித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஐயர்சாமியை கைது செய்து மற்ற 2 பேரை தேடி வந்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த ராஜசேகரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள பாஸ்கரனை தீவிரமாக தேடி வருகின்றனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் மீட்டூர் அருகே திரௌபதி அம்மன் கோவிலில் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. மீட்டூர் அடுத்த ஓமக்குப்பம் பகுதியில் மிக பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அம்மன் கழுத்தில் இருந்த தங்கச்சாலி செயினை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதனால் கிராம மக்கள் அனைவரும் இணைந்து அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடத்த முடிவு செய்தனர். அதன்படி ஏராளமான பக்தர்கள் ஒன்று கூடி திரௌபதி அம்மனுக்கு அர்ஜுனனுக்கும் திருக்கல்யாணம் நடத்தி வைத்தனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் சாமி தரிசனம் செய்தனர். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி யோகா ஆசிரியர்கள் யோகாசனங்களை செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசு துறைகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் யோகா ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், கல்வித்துறை மூலம் நடத்தப்படும் யோகாசன போட்டிகளை முறையாக யோகா பயின்றவர்களை வைத்து நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தமிழ்நாடு பட்டயம் பெற்ற யோகா ஆசிரியர்கள் சட்டம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான யோகா ஆசிரியர்கள் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்து தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்க அரசு தடை விதித்துள்ளதால் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் விநாயகர் சிலைகள் தேக்கமடைந்துள்ளதாக சிலை தயாரிப்பாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பாலக்கோடு, காரிமங்கலம், ராயக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு விதமான விநாயகர் சிலைகள் பல்வேறு அளவுகளில் தயார் செய்யப்பட்டு வந்தன. இந்நிலையில் கொரோனா பரவல் அச்சம் காரணமாக பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் வைப்பதற்கும் ஊர்வலம் எடுத்து செல்வதற்கும் அரசு தடை விதித்துள்ளது. இதனால் விநாயகர் சிலைகள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளதால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு உள்ளதாக சிலை தயாரிப்பாளர்கள் வேதனை தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவலஞ்சுழி ஸ்வேத விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு வாணி மற்றும் கமலாம்பிகையுடன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. திருவலஞ்சுழி ஸ்வேத விநாயகர் கோவிலில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழா 10 தினங்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் இவ்விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து விழாவின் 7ஆம் நாளை ஒட்டி வாணி மற்றும் கமலாம்பிகாயுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய விநாயகருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க மாலை மற்றும் வைபவம் நடைபெற்றது. பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க விநாயகருக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் ரயில் மூலம் கடத்திவிருந்த 1 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மீஞ்சூர், பொன்னேரி ரயில் நிலையங்கள் வழியாக ஆந்திராவுக்கு ரேஷன் அரிசி மூட்டைகள் கடத்தப்படுவதாக பொன்னேரி வட்டாட்சியருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் வட்ட வழங்கல் துறை அதிகாரிகள் மீஞ்சூர் ரயில் நிலையத்திற்கு வந்த ரயில்களில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது இருக்கைக்கு கீழே சிறு சிறு மூட்டைகளாக கடத்த முயன்ற சுமார் 1 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய கடத்தல் கும்பல் குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட ரேஷன் அரிசி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக குடோனில் ஒப்படைக்கப்பட்டது.